அபிஷேகம் தைலத்தையும் எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாராக. யாத்திராகமம் 29:7. அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. And you shall take the anointing oil, pour it on his head, and anointing him. Exodus 29:7. அபிஷேகம் தைலத்தில் எடுத்து தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. குருத்துவ ஊழியம் கிறிஸ்துவுக்கான நற்கந்தம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. கிறிஸ்துவுக்கான நற்கந்தம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. குருத்துவ ஊழியம் கிறிஸ்துவுக்கான நற்கந்தம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. கிறிஸ்துவுக்கான நற்கந்தம். அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. கிறிஸ்துவுக்கான நற்கந்தம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. And you shall take the anointing oil, pour it on his head, and anoint him. Exodus 29:7. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29:7. And you shall take the anointing oil, pour it
anointing oil and poured on his head and anointed. Exodus chapter 29 verse 7. Amen. அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பொருத்துவ ஊழியம் கிறிஸ்துக்கான அர்த்தம். அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலைமையில் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வசனம் சொன்ன பிள்ளைகளது வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாம் நம்முடைய வார்த்தைகளாக ஆயத்தப்படுவோம். அப்படி வந்திருக்கிற கிறிஸ்தவ ஆசிரியர் அவர்கள் இந்த இடத்துல கற்றுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனால் உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் நடுவில் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒரு முகம் சார் மாத்திரம்தான். மற்ற எல்லாருமே புது முகங்களாய் நான் காண்கிறேன். ஒரு நாள் முழுவதும் உங்களோடு கூட நாங்கள் இருந்தோம். காலை ஆராதனை, தொடர்ந்து இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நடத்தப்பட்ட ஒரு கேம்ப் கடற்கரையில் வைத்து சாயங்காலம் ஒரு ரிட்ரீட் மாதிரி ஒன்று ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த ஒரு நாள் முழுவதும் இங்கே இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் இருந்து ஒருத்தர் குருவானவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சந்தோஷம். ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு ஜெபத்தை செய்வது வழக்கம். என்னுடைய மனைவிக்கு தெரியும், எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எங்களை விட பெரிய ஊழியக்காரங்களாகி அவங்க கையை எங்கள் தலையில் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுவது உண்டு. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். ஊழியக்காரன் சந்தோஷம் அதுதான். அவர்களால் நடத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் உன்னதமான ஊழியத்தை செய்து அவங்க பிளஸ் பண்ணணும். ஒருவேளை ஆண்டவர் இந்த கிருபையை தந்தார். குருவானவரை அவர்களுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பு அண்ணனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் நாங்கள் இந்த அனுக்கிரகபுரம், அதே போல் அங்கே ஒரு ஆலயம் இருந்தது. 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் சர்வீஸ் நடத்தாமல் பூட்டப்பட்டு இருந்தது. மாதத்துக்கு 2 முறை வந்து அந்த சேப்பல் மாதத்திற்கு 2 முறை நாங்கள் வந்து அந்த சாயங்கால வேளையில் அங்கே ஒரு ஆராதனை நாங்கள் நடத்தினோம். ஒரு மாதத்துக்கு 2 வாரங்கள் அங்கே வந்தோம். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நாங்கள் அது செய்தோம். ஒரு மகிமையான ஒரு காரியம். அனுக்கிரகபுரத்தில் ஒரு கன்வென்ஷன் குரூப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நாட்களை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய கிருபையை மட்டும் நம்மை தாங்கி இருக்கிறது. பிரதிஷ்டை நாட்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 234 ஆண்டுகள் நினைக்கிறேன். 236 ஆண்டு காலம் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆலயம் இல்லாமல் நம்முடைய தேசத்தில் திரளான ஜனங்கள் மேலே நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கர்னல்கஞ்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய அந்த சென்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். அருமையான செல்வின் துறை என்று சொல்லப்படுகிற அவரும் எங்களுடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் அங்கு மிஷனரியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். காலை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 11 மணிக்கு ஆராதனை ஆரம்பமானது. சாயங்காலம் 4 மணி வரை நடந்தது. ஆராதனைக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிக்கப்பட்டு இருந்தது. ஆராதனை நடத்துவதற்கு ஜனங்கள் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை விரித்து அதில் தான் உட்கார்ந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் அவர்கள் ஆராதித்தார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆலயம் இல்லாமல் திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்தருளி, நம்முடைய முற்பிதாக்களை நினைத்தருளி நம் நடுவில் மிஷனரிகளை கர்த்தர் அனுப்பினார். ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற அன்பு நம் மீது இருக்கிறதுனால் அல்லவோ ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஊழியர்களை நமக்கு அவர் அனுப்பி கொண்டிருந்தார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ யோசித்து பாருங்க, இந்திய தேசத்தில் எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனை நல்ல கிராமங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் மிஷனரிகள் அனுப்பப்படலை. ஜார்க்கண்டுக்கு நாங்கள் கடந்து சென்றோம், 2 முறை சென்று இருக்கிறோம். அந்த ஜார்க்கண்டில் அந்த ரோடு இல்லாத
அந்த கிராமங்களை பார்க்கும்போது மின்சாரம் இல்லாத கிராமங்கள், அங்கெல்லாம் மிஷனரிகள் போகல, இப்ப தான் போயிருக்கிறாங்க. ஆனா 236 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய கர்த்தருடைய அளவற்ற அன்பு நிமித்தமாய் நம் நடுவிலே கர்த்தர் ஊழியர்களை அனுப்பினார். ஒரு அருமையை சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அடிக்கடி பெருமையா சந்தோஷப்படுறது உண்டு. என்ன பெருமை அப்படின்னா, 4 தலைமுறைக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய கண்கள் எங்கள் தலைமுறையை கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது எவ்வளவு நினைக்கும் பொழுதுக்குள்ள எவ்வளவு பெரிய சாட்சியம், எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய கருவை. இந்த ஆலயத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் ஆலயத்துல இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வித்தியாசமான பிரசங்கங்களாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒன்றை நாம் தெளிவாய் மறந்து போகக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஒரு நாளில வித்தியாசமான காரியங்களுக்கு செவி கொடுத்து விடுகிறோம். ஆலயத்துல கர்த்தர் இல்ல, சிஎஸ்ஐ திருச்சபை கட்டி வைத்திருக்கிற ஆலயங்களில ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி ஒரு பல செய்திகளை, பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஒன்றை தெளிவாக இருந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில பேதுருவும் யாக்கோபும் யோவானும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றாச்சையா, வரங்கள் கிடைத்து விட்டது. ஆலயத்தை அவர்கள் மறக்கல, ஆலயத்தை அவர்கள் மறக்கல. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிற்பாடு ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆலயத்தை அற்பமா நினைக்கிறோம். இந்த ஆலயத்திலிருந்து தானே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து தானே ஆண்டவர் அநேகரை அபிஷேகத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து தானே ஆண்டவர் அநேகரை ஊழியக்காரராக எழுப்பி இருக்கிறார். அதை மறந்து போய்விட்டோம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டு இருக்கிறது. கர்த்தரை கண்களை போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 235 ஆண்டுகள் அவருடைய கிருபை நம் தலைமுறை, ஒருவேளை நமக்கு முந்தின தலைமுறை நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்த அதே கிருபையை நம்மை விட்டு விலக்காதபடி, நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடி தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த அன்புக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் நிர்மூலமாகாதபடி அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அவர் நமக்கு போதுமானவராக இருந்தாரு. நம்ம பயப்பட தேவையில்லை. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்டறி கூட கண்மூடாதபடி இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை கண்விழி போல பாதுகாத்திருக்கிறார். இனியும் அவர் பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்மை நேசித்தார். எத்தனை விலையே பெற்றது சமூகத்தில் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் மாத்திரம் எங்கள் காதுகளிலே துதிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், பேசும் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை